ஸோ இப்போ இதில் டோட்டலாக எத்தனை பிராவிஸ் லாட்டிஸ் நீங்கள் மொத்தத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பிராவிஸ் லாட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 14 வரும். இது ஒரு 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இண்டிவிஜுவலாக எத்தனை பிராவிஸ் லாட்டிஸ் டோட்டலாக நமக்கு பாசிபிலிட்டி இருக்குது, டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட் செல்லோடைய பிராவிஸ் லாட்டிஸ் பாசிபிலிட்டிஸ் வந்து 14. ஸோ டோட்டலாகவே இருக்கக்கூடிய எல்லா சாலிட்ஸும் அனாலிசிஸ் பண்ணால் இந்த 14 அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ளே ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் கிறிஸ்டலின் சாலிட்ஸ் கண்டிப்பாக நமக்கு வரும். ஸோ இதில் நமக்கு சிலபஸில் இருக்கிறது கியூபிக் சிஸ்டம். கியூபிக் சிஸ்டம் கொஞ்சம் ஈஸி, அதனால் அது வந்து ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. ரொம்ப பேசிக்கான ஒரு சிஸ்டம் தான் கியூபிக் சிஸ்டம். ஸோ கியூபில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிள் கியூப், எஸ்சி ஆர் பிசின்னு சொல்லுவோம், ப்ரிமிட்டிவ் கியூபு. ஸோ இதனுடைய ஷேப் வந்து நமக்கு எப்படி கிடைக்கும்னா, ஒரு கியூப் இருக்கும். அந்த கியூபில் கார்னரில் மட்டும் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அது அயான்ஸாக இருக்கட்டும், எது ஒன்றா இருக்கட்டும், கார்னரில் மட்டும் நமக்கு என்ன இருக்கும்னா பார்ட்டிகல்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ கார்னரில் இருக்கும்போது இது பக்கத்தில் இன்னொரு யூனிட் செல் வந்து உட்காந்துன்னா இந்த கார்னரில் இருக்கிறது பக்கத்துலேயும் ஷேர் ஆகும். இங்கே ஒன்று உட்கார வச்சிங்கன்னா இங்கேயும் ஷேர் ஆகும். இந்த பக்கத்தில் மேலே உட்கார வச்சிங்கன்னா ஷேர் ஆகும். ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி இங்கே ஒரு யூனிட் செல்லு, இங்கே ஒரு யூனிட் செல்லு, இங்கே ஃப்ரண்ட்டில் மேலே ஒரு யூனிட் செல்லு, இங்கே பேக்கில் மேலே ஒரு யூனிட் செல் அப்படின்னு வைக்கும்போது கிட்டத்தட்ட கார்னரில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிக்கல் வந்து 8 யூனிட் செல் கூட ஷேர் ஆகும். ஸோ அப்படின்னா என்னதான் சுற்றி 8 கார்னர்லேயும் டோட்டலாக வந்து 8 கார்னர்ஸ் இருக்கும். ஒரு கியூப்னு எடுத்திங்கன்னா 8 கார்னர்ஸ் இருக்கும். அந்த 8 கார்னர்ஸில் எலமெண்ட் இருந்தாலும் பார்ட்டிகல்ஸ் இருந்தாலும் அது எல்லாமே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷேரிங்கில் கார்னரில் டச்சில் இருக்கும். ஸோ ஒரு ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா 8 யூனிட் செல்லோட ஷேரிங்கில் இருக்கும். அப்படின்னா 8 கார்னரில் இருக்க ஆட்டம் எத்தனை யூனிட் செல்லோட ஷேரிங்கில் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 8 × 1/8. ஸோ 1. ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இல்லை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் ப்ரிமிட்டிவ் கியூப் அப்படின்னு கேட்டால் 1 தான் ஆன்சர். ஸோ என்னதான் 8 இருந்தாலும் ஷேரிங்லாம் போனதுக்கப்புறம் கடைசியாக அந்த 8ல் 1 தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட ப்ரிமிட்டிவ் கியூபுக்கு, சிம்பிள் கியூபுக்கு சொந்தமான நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அட் தி கார்னர். ஸோ இப்போது இதில் ஃபேஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஃபேஸ்னால் வந்து நம்ம எந்த டைரெக்ஷனில் போகிறோமோ அந்த டைரெக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த பிளேன் தான் அந்த ஸ்கொயர் டைப்பில் இருக்கிறது தான் ஃபேஸ். ஸோ இது ஒரு ஃபேஸு, பின்னாடி ஒரு ஃபேஸு, ரைட் சைடு ஒரு ஃபேஸு, லெஃப்ட் சைடு ஒரு ஃபேஸு, டாப்பில் ஒரு ஃபேஸு, பாட்டமில் ஒரு ஃபேஸ். ஸோ காமனாக ஒரு கியூப்னு எடுத்திங்கன்னா 8 கார்னர்ஸ் இருக்கும். இது தவிர்த்து 6 ஃபேஸஸ் இருக்குது, 8 கார்னர்ஸ் இருக்குது. எட்ஜ் சென்டர் கியூப் வந்து இல்லை, பட் இருந்தாலும் எத்தனை எட்ஜஸ் இருக்குது பாருங்கள். எட்ஜஸ்னால் இந்த லைன்ஸ் தான் எட்ஜஸ். 2 ஃபேஸை கனெக்ட் பண்ணக்கூடிய லைன் தான் எட்ஜஸ். எத்தனை லைன் இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 6 இல்லை பாட்டமில் ஃபஸ்ட்டு மேலே 4 எண்ணிட்டோம். 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12 எட்ஜஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது ஒன்லி கார்னர்ஸில் மட்டும் இருந்தால் சிம்பிள் கியூப், ஃபேஸ் சென்டர்லேயும் கார்னர்ஸ்லேயும் இருந்தால் அது வந்து ஃபேஸ் சென்டர்ட் கியூப். அதே மாதிரி ஒட்டுமொத்த அந்த யூனிட் செல்லுக்கே சென்டரில் ஒரு பொசிஷன் இருக்கும். அது வந்து அந்த பொசிஷன்லேயும் எல்லாமே பார்ட்டிகல்ஸ் இருந்ததுன்னா பாடி சென்டர் கியூப்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து வந்து ஃபேஸ் சென்டர்ட் கியூப், எஃப்சிசி அப்படின்னு சொல்லலாம். எஃப்சிசினா எங்கெங்கே ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்னர்ஸ் ப்ளஸ் ஃபேஸ் சென்டர்ட் பொசிஷனில் இருக்கும். தட் மீன்ஸ் ஒரு கியூபு, அந்த கியூபோட கார்னர்ஸ் வந்து காமனாகவே இருக்கும். நம்ம ப்ரிமிட்டிவ் செல்லில் மட்டும்தான் கார்னர்ஸ் இருக்கும்லாம் சொல்ல முடியாது. காமனாகவே கார்னர்ஸில் 8லேயும் இருக்கும். இன் அடிஷன் டு தி கார்னர்ஸ் மூளையை தவிர எங்கே இருக்கும், இந்த ஃபேஸில் ஒரு, இந்த ஃபேஸோட சென்டரில் ஒன்று இருக்கும், இந்த ஃபேஸோட சென்டரில் ஒன்று, பின்னாடி இருக்க ஃபேஸோட சென்டரில் ஒன்று, இந்த லெஃப்ட் சைடு இருக்க ஃபேஸோட சென்டரில் ஒன்று, பாட்டம் ஃபேஸோட சென்டரில் ஒன்று, மேலே இருக்க ஃபேஸோட சென்டரில் ஒன்று. ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அட் தி கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா என்சி ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபேஸ் சென்டர் வந்து என்எஃப்சி. ஸோ என்சிக்கு என்ன ஃபார்முலா, 8 × 1/8 முன்ன போட்டதே தான். ப்ளஸ் ஃபேஸ் சென்டருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை ஃபேஸ் சென்டர் வேணும்னா 6 ஃபேஸ் சென்டரு. ஒரு ஃபேஸில் இருக்கிற சென்டரில் இருக்கிற எலமெண்ட்டு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு யூனிட் செல்லோட ஷேர் ஆகும். ஸோ 1/2 2 யூனிட் செல்லோட ஷேர் ஆகும். ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா அரௌண்ட் 1 + 3 வரும். ஸோ 4. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் ஃபேஸ் சென்டர் கியூப் அப்படின்னு கொஸ்டின் வந்ததுன்னா ஆன்சர் வந்து
4. பிசிசி அடுத்து. ஸோ பிசிசின்னு வரும்போது என்ன வரும்னா அதே மாதிரி அகைன் ஒரு கியூபு, இந்த கியூபோட கார்னரில் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ கார்னர் தவிர்த்து எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் பாடியோட சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு calculation number of atoms at the corner plus number of atoms at the body center. கார்னரில் இருக்கிறது calculation 8 into 1/8 தான். பாடி சென்டர் calculation 1 into 1/1 தான் calculation. ஏன் இங்கே 1/1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே you can see that ஒரு பாடி, அதாவது இந்த ரூம் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் திஸ் யூனிட் செல் ஆஸ் அ ரூம், இந்த சென்டரில் இருக்கிறது பக்கத்தில் எதனா ஒரு ரூமில் இருக்குதுன்னா இந்த சென்டரில் இருக்கிறது பக்கத்தில் இருக்கிறது கூட டச்லேயே இருக்காது. இந்த யூனிட் செல்லோட சென்டர் பொசிஷனில் இருக்குது. பக்கத்தில் ஒரு யூனிட் செல் எந்த பக்கம் வச்சிங்கனாலும் இது கூட டச்சிங்லேயே வர. ஸோ 1 into 1/1 தான் கேல்குலேஷன். ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா 1 + 1 is equal to 2 atoms present in BCC யூனிட் செல். ஸோ அடுத்து எட்ஜ் சென்டர். எட்ஜ் சென்டர்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் சென்டர்ட் இல்லைனா எட்ஜ் சென்டர்ட் அப்படின்னு சொல்லலாம். எட்ஜ் சென்டர் கியூப் வந்து கிடையாது, பட் இமேஜினரி திங் தான். ஸோ இமேஜினரியாக நம்ம வந்து வேணா வந்து அதில் ஒர்க் அவுட் பண்ணலாம். 12 எட்ஜஸ் இருக்குது. ஸோ 8 கார்னரில் ஆட்டம்ஸ் இருக்கும், பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இது தவிர ஒவ்வொரு எட்ஜுடைய சென்டர்லேயும் பார்ட்டிகல்ஸ் இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ எட்ஜு சென்டரில் இருக்கிற பார்ட்டிகல் எத்தனை ஷேரிங்கில் வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் ஒரு ஆட்டம் வைக்கலாம், இங்கே ஒரு ஆட்டம் இங்கே ஒரு யூனிட் செல், இந்த பக்கம் ஒரு யூனிட் செல் வச்சா இது டச் ஆகும், இங்கே மேலே ஒரு யூனிட் செல் வச்சா இது டச் ஆகும், அதே மாதிரி மேலே இங்கே ஒரு யூனிட் செல், இங்கே ஒரு யூனிட் செல். ஸோ இதுக்கு கேல்குலேஷன் வந்து NC ப்ளஸ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன் எட்ஜ் சென்டர் EC. ஸோ NCக்கு வந்து 8 into 1/8. இது NC அப்படின்றது மொத்தம் 12 பொசிஷன் எட்ஜ் சென்டர். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 எட்ஜ் சென்டர் இருக்கும். ஒரு எட்ஜ் சென்டரில் இருக்கிறது 4 யூனிட் செல்லோட ஷேர் ஆகும். ஸோ அரௌண்ட் 3. ஸோ 1 + 3 is equal to 4. நல்லா நான் வச்சுக்கோங்க, இட் இஸ் நாட் எக்ஸிஸ்டிங். இமேஜினரி திங்காக வந்து நம்ம வேணும்னா இமேஜினரி பண்ணி இந்த மாதிரி கேல்குலேஷன் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் 1 யூனிட் செல். இதுக்கு அடுத்து இந்த யூனிட் செல்லில் பார்ட்டிகல்ஸ் வரும்போது இந்த பார்ட்டிகல்ஸுக்கும் இந்த எட்ஜ் லென்த்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சிம்பிள் கியூப் அப்படின்னு எடுத்திங்கன்னா சிம்பிள் கியூப் அப்படின்னு வரும்போது இப்படி நம்ம கார்னரில் பார்ட்டிகல்ஸ் வரைகிறோம். பட் ஆக்சுவலாக கார்னரில் இருக்க பார்ட்டிகல்ஸ் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இவ்வளோ பெருசு ஆக்குப்பைடாக இருக்கும். இந்த கார்னரில் இருக்கிறதும் இவ்வளோ பெருசு. இப்படி தான் வந்து காம்பேக்டாக அந்த இடத்த வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லென்த்து தான் வந்து எட்ஜ் லென்த்துன்னு சொல்கிறோம், கரெக்டா? ஸோ இந்த எட்ஜ் லென்த் வந்து இந்த பார்ட்டிகளோட ரேடியஸ் இங்கேருந்து இது வரைக்கும் வரும், இங்கேருந்து இது வரைக்கும் இந்த பார்ட்டிகளோட ரேடியஸ். ஸோ சிம்பிள் கியூபை பொறுத்த வரைக்கும் we can write it as R 2R is equal to A அப்படின்னு எழுதலாம், கரெக்டா? ஏன்னா இது ரெண்டும் 2R is equal to A ஈக்குவலாக R is equal to A/2. இது வந்து சிம்பிள் கியூப். இதுவே ஃபேஸ் சென்டர்ட் அப்படின்னு வரும்போது இது ரிலேஷன் பிட்வீன் R and A. நான் வச்சுக்கோங்க, இந்த ஃபார்முலா வந்து டைரக்ட் கொஷின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ரிலேஷன் வந்து எப்படி டெரிவ் பண்ணுறதுன்றது +2 புக்லேயே நமக்கு சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. இதுவே கார்னருக்கு பதிலாக வந்து நம்ம ஃபேஸ் சென்டர்ட் கியூப் எடுத்திங்கன்னா இங்கே வந்து எலமெண்ட் இருக்கும், அதே சமயம் இங்கேயும் எலமெண்ட் இருக்கும். இது தவிர சென்டரில் ஃபேஸோட சென்டரில் ஒரு எலமெண்ட் இருக்கும். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரிலாம் கோடு வரைஞ்சி ட்ரைகனல் அந்த பித்தாகரஸ் தேரம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ FCCயை பொறுத்த வரைக்கும் பித்தாகரஸ் தேரம் யூஸ் பண்ணும்போது R is equal to A/2√2 அப்படின்னு கிடைக்கும், நான் வச்சுக்கோங்க. ஸோ R is equal to A/2√2 அப்படின்னு ஒரு ஃபார்முலா வரும், நான் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. அடுத்து வந்து பாடி சென்டர் கியூப். பாடி சென்டர் கியூப் அப்படின்னு வரும்போது அகெயின் இதே மாதிரி சென்டரில் 2 முறை பித்தாகரஸ் தேரம் யூஸ் பண்ணுவாங்க பாடி சென்டர் கியூப்னு வரும்போது. ஸோ கார்னரில் இருக்க எலமெண்ட் இப்படி இருக்கும், உள்ள பாடி சென்டர் பொசிஷனில் இருக்கும். ஸோ இங்கேருந்து இப்படி வரக்கூடிய
அந்த ட்ரைகனல் ஷேப்பை எடுத்து பித்தாகரஸ் தேரம் 2 முறை அப்ளை பண்ணி எழுதுவாங்க. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா r is equal to √3/4 into a. ஸோ இது வந்து ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள். இப்போ அடுத்து வந்து பேக்கிங் எஃபிஷியன்சி அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருது. இப்போ எம்டி ஸ்பேஸ் நிறைய இருக்குன்னு சொல்கிறோம் எதில், கியூப்ல. ஸோ எவ்வளோ எம்டி ஸ்பேஸ் வேணாலும் இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு பில்டிங் கட்டுறோம், பில்டிங் கட்டினா வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்குள்ளே மொத்தமும் பொருள் வச்சிடறோமா, இல்லை, எம்டி ஸ்பேசஸ் நிறைய விடுறோம். அதே மாதிரி தான் சிம்பிள் கியூப் எடுத்தாலும் சரி, எஃப்சிசி எடுத்தாலும் சரி, பிசிசி எடுத்தாலும் சரி, அதுக்குள்ள இருக்கக்கூடிய மொத்த வால்யூமில் சம் பர்சன்டேஜ் ஆஃப் வால்யூம் ஒன்லி கேன் பி அக்குபைடு பை பார்ட்டிகல்ஸ். அந்த பர்சன்டேஜ் தான் பேக்கிங் எஃபிஷியன்சி. இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் அக்குபைடு பை பார்ட்டிகல்ஸ். பார்ட்டிகல்ஸை வந்து இங்கே என்னவா கன்சிடர் பண்ணுவாங்கன்னா ஸ்பியர்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ வால்யூம் அக்குபைடு பை ஸ்பியர்ஸ் இந்த யூனிட் செல். ஒரு யூனிட் செல்லில் இருக்கக்கூடிய ஒரு யூனிட் செல்லுன்னு எடுத்திங்கன்னா அந்த ஒரு யூனிட் செல்லில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எவ்வளோ வால்யூம் அக்குபை பண்ணுது டிவைட் பை டோட்டல் வால்யூம். இப்போ நீங்கள் ஒரு சப்ஜெக்டில் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க, சப்ஜெக்டில் எடுத்த மார்க் டிவைட் பை டோட்டல் மார்க்ஸ் இன்ட்டு 100 போடுவீங்க இல்லையா. அதே மாதிரி தான் வால்யூம் அக்குபைட் பை spheres in one unit cell divided by total volume into 100. Total volume ன்றது since it is cube, total volume ன்றது a cube தான் ஃபார்முலா. இந்த ஸ்பியருக்கான வால்யூம் வந்து ஃபார்முலா என்ன, v is equal to 4/3 pi r cube. இதுவே நாம சிம்பிள் கியூப் pc இல்லை sc அப்படின்னு எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், v is equal to 4/3 pi r cube அப்படின்னு எழுதலாம். r நமக்கே தெரியும் இல்லையா, 2r is equal to a. So a is equal to 2r, r is equal to a by 2 அப்படின்னு போடலாம். ஸோ ஆருக்கு பதிலாக a by 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கே பேக்கிங் எஃபிஷியன்சிக்கு நம்ம எழுதணும் அப்படின்னா PE is equal to 4/3 pi into r cube பதிலாக a by 2 whole cube divided by a cube into 100. ஸோ 1 யூனிட் செல்லில் இருக்கக்கூடிய மொத்த ஸ்பியர் பார்ட்டிகல்ஸோட வால்யூம். இப்போது பிசி சிம்பிள் கியூப்னு இருந்தால் ஒரு யூனிட் செல்லில் எத்தனை பார்ட்டிகல் இருக்கும், ஒன்று தான் இருக்கும். அப்படின்னா இன்ட்டு 1ன்னு போடணும்னா வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் டிவைட் பண்ணிங்கன்னா அரௌண்ட் நமக்கு எக்ஸாக்ட்லி வேணும் அப்படின்னா 52.38% வரும். which we can write it as approximately 52.4%. ஸோ இப்போ பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் பாடி சென்டர்ட் கியூப். ஸோ பிசிசிக்கு பேக்கிங் எஃபிஷியன்சி. ஸோ இதுக்கு அகைன் வந்து பேக்கிங் எஃபிஷியன்சிக்கு v is equal to 4/3 pi r cube தான் ஆன்சரு. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எத்தனை இருக்கும், ஸோ டோட்டலாக நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து 2 இருக்கும். 2 இன்ட்டுன்னு போடணும். ஸோ இங்கே வந்து ஆருக்கும் ஏக்கும் என்ன ரிலேஷன், r is equal to √3/4 into a அப்படின்னு வரும். ஸோ இங்கே ஆருக்கு பதிலாக √3/4 into a whole cube அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ பேக்கிங் எஃபிஷியன்சிக்கு மேலே வந்து டோட்டல் வால்யூம்க்கு வந்து 4/3 into pi into ஆருக்கு பதிலாக √3/4 into a whole cube divided by டோட்டல் வால்யூம் வந்து a cube into 1 யூனிட் செல்ல எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்கும், 2 பார்ட்டிகல்ஸ். ஒரு பார்ட்டிகளுக்கு இந்த கால்குலேஷன் 2 மல்டிபிள் பண்ணலாம். ஸோ 100 டோட்டலாக மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா அரௌண்ட் 68% வந்து வரும். ஸோ இது வந்து இன் கேஸ் ஆஃப் பிசிசி. இதுவே எஃப்சிசிக்கு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4, r is equal to a by 2√2. ஸோ பேக்கிங் எஃபிஷியன்சிக்கு என்னென்னலாம் 4/3 by r cube a by 2√2 whole cube. இது வந்து ஒரு பார்ட்டிகளுக்கு எத்தனை பார்ட்டிகல் இருக்கும், எஃப்சிசியில் 4 பார்ட்டிகல் இருக்கும். ஸோ 4 into 100 டிவைட் பை a cube. எல்லாம் a cube கேன்சல் ஆகிடும். ஃபைனலாக வந்து நமக்கு ஒரு ஃபார்மெட் வரும். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா 74% வந்து இதில் பேக்கிங் எஃபிஷியன்சி வரும். ஸோ இப்போ ஓவராலாக இதை கன்சால்டேட் பண்ணி எழுதணும் அப்படின்னா சிம்பிள் கியூப், பிரிமிட்டிவ் கியூப், பிசிசி, எஃப்சிசி இதை கன்சால்டேட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. டயக்ராம் மாதிரி டேப்லெட் காலம் மாதிரி நான் கொடுத்துருக்க மெட்டீரியலை இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து அரௌண்ட் 58.4% இது பேக்கிங் எஃபிஷியன்சி இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ். இதுவே வந்து ஃப்ராக்ஷனில் வேணும் அப்படின்னா 0.58 நான் வச்சுக்கோங்க. பர்சன்டேஜ்னா 58.4, ஃப்ராக்ஷன்னா 0.58.
இது வந்து 68%. ஃப்ராக்ஷன் பேக்கிங் ஃப்ராக்ஷன் கேட்டால் 0.68. எஃப்சிசி வந்து 74%, பேக்கிங் ஃப்ராக்ஷன் கேட்டால் 0.74. ஸோ ஆக்சுவலாக 74%னா என்ன மீனிங்னா, எஃப்சிசி ஒரு யூனிட் செல்ல 74% ஆஃப் ஸ்பேஸ் வந்து வால்யூம் வந்து எது அக்குப்பை பண்ணியிருக்குன்னா பார்ட்டிகல்ஸ் அக்குப்பை பண்ணியிருக்கோம். ரிமைனிங் 26% எம்டி ஸ்பேஸாக இருக்கும், வாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம என்னன்னு சொல்ல போறோம்னா, இப்போ வாய்ட் எஃபிஷியன்சி என்ன அப்படின்னு அடுத்த கொஸ்டின். ஸோ 74% அக்குப்பை ஆயிடுச்சுன்னா மீதி 26% என்னவா இருக்கும், வாய்ட் எஃபிஷியன்சி. வாய்ட் ஃப்ராக்ஷன் கேட்டால் 0.26 அப்படின்னு போட்டுக்கணும். இங்கே அரௌண்ட் 68 அப்படின்னா 32% வாய்ட் எஃபிஷியன்சி இருக்கும், 0.32. ஸோ அரௌண்ட் இங்கே வந்து 58.4 அப்படின்னும் போது அரௌண்டு நமக்கு 41.6% வந்து வாய்ட் எஃபிஷியன்சியாக இருக்கும். இதில் 0.41 வாய்ட் ஃப்ராக்ஷனாக இருக்கும். ஸோ இந்த வேல்யூ, திஸ் டூ வேல்யூஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். மெமரி பேஸ்டு கண்டென்ட் தான், மெமரி பண்ணி வச்சுக்கோம். அடுத்து வந்து டென்சிட்டி. ஒரு கிறிஸ்டலோட டென்சிட்டியை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஸோ கிறிஸ்டலோட டென்சிட்டியை கால்குலேட் பண்ணோம்னா, கிறிஸ்டலோட மினியேச்சர் வெர்ஷன், ஸ்மாலஸ்ட் ரிப்பீட்டிங் யூனிட் யாருன்னா யூனிட் செல். ஸோ யூனிட் செல்லோட டென்சிட்டி என்னவோ அதுதான் கிறிஸ்டலோட டென்சிட்டி. ஸோ யூனிட் செல்லை பொறுத்த வரைக்கும் டென்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் பை வால்யூம் தான் ஃபார்முலா. ஸோ மாஸ் பை வால்யூம், மாஸ்னா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் செல்லில் ஒரு பார்ட்டிக்கல் இருந்தால் வெறும் மாஸ்ன்னு போடலாம். பட் இதுவே நம்பர் ஆஃப் பார்ட்டிக்கல் 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 4 இருக்கலாம். அதை வந்து காமனாக ஜட் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம், ஜட் இன்ட்டு கேபிட்டல் எம். மோலார் மாஸ் அப்படின்னு எடுக்கிறதுனால ஸ்மால் எம்னா இந்த மாஸ்ன்னு போடும், கேபிட்டல் எம்னு வரும்போது இட்ஸ் அ மோலார் மாஸ். மோலார் மாஸ் அப்படின்னு வரும்போது டெஃபினெட்லி இந்த ஸ்மால் எம்முக்கு பதிலாக நம்ம கேபிட்டல் எம் ரீப்ளேஸ் பண்ணும்போது வால்யூம் வித் ரெஸ்பெக்ட் வால்யூம்கான ஃபார்முலா வந்து ஏ கியூப் தான். கியூபுக்கு டென்சிட்டி எதுக்குன்னா கியூபிக் யூனிட் செல்லுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கியூப், இந்த மோலார் மாஸ் வந்திருக்கிறதுனால நம்ம NA-வால் டிவைட் பண்ணணும். ஸோ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ஜட் இன்ட்டு எம் டிவைட் பை ஏ கியூப் இன்ட்டு NA. எட்ஜ் லென்த் தெரிஞ்சதுன்னா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி இதில் சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் வந்து இதில் இருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அதே மாதிரி இதில் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, டென்சிட்டி சப்போஸ் கேட்டாங்கன்னா அது மேக்ஸிமம் கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப்ல ஆன்சர் இருந்தது அப்படின்னா இங்கே ஏ கியூப் வந்து மேக்ஸிமம் ஆங்ஸ்ட்ராம் யூனிட்ல கொடுப்பாங்க, இல்லை பிகோமீட்டரில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆங்ஸ்ட்ராமில் கொடுத்தா அதை 10⁻⁸ சென்டிமீட்டராக மாற்றணும். ஏன்னா அப்போ தான் கியூப் பண்ணும்போது சென்டிமீட்டர் மேலே போச்சுன்னா சென்டிமீட்டர்⁻³ நமக்கு டென்சிட்டி கிடைக்கும். ஸோ நமக்கு டென்சிட்டி எதில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா தாராளமாக நம்ம யூனிட்டை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த 10⁻⁸ 10⁻10 கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும்னா எழுதிக்கணும்.